தென்காசியில் அரசு மேல்நிலைப்பள்ளி வகுப்பறையில் சக மாணவிகளின் மடியிலேயே 9ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரட்டைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் மகள் மானசா சுரண்டையில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். வகுப்பறையில் சக மாணவிகளுடன் பேசி சிரித்துக் கொண்டிருந்த மாணவி மானசா திடீரென மயக்கமடைந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றபோது மாணவி மானசா உயிரிழந்தது தெரியவந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த திருமணமான பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்து பிறப்புறுப்பை காயப்படுத்திவிட்டு தப்பிய நபர் கைது செய்யப்பட்டார். வீட்டில் இரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் கிடந்த பெண்ணை உறவினர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் பெண்ணின் செல்போனை ஆய்வு செய்ததின் அடிப்படையில் பூத்துறையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான முகமது இப்ராஹிமை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்காதலி வேறொரு நபருடன் பழகுவதால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் இவ்வாறு செய்ததாக குற்றவாளி வாக்குமூலம் அளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.